Lesson number 1, Relations and Functions. அதில் first example 1.1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா if a is equal to 1, 3, 5 and then b is equal to 2, 3 என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொத்தம் 3 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து find a cross b and b cross a. செகண்ட் ஒன் வந்து a cross b is equal to b cross a. ரெண்டும் ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. அப்படி ஈக்குவல் இல்லைன்னா ஏன் அது ஈக்குவல் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். Third one, show that n of a cross b which is equal to n of b cross a which is equal to n of a into n of b. So, number of a cross b எத்தனை ஆர்டர்ட் பேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த மூணுலேயுமே. அந்த மூணுமே வந்து கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா ஷோ தட்னு கொடுத்துட்டாங்க, அப்போ கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைன் ஏ கிராஸ் பி. ஸோ ஏவையும் பியையும் கிராஸ் பண்ணணும், விச் மீன்ஸ் ஆர்டர் பேர்ஸில் எழுதணும். ஸோ ஏ கிராஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ வந்து 1, 3, 5 கிராஸ் பியோட வேல்யூ 2, 3 எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆர்டர் பேர்ஸில் எழுதணும். ஆர்டர் பேர்ஸில் நமக்கு ஏற்கனவே வந்து எழுத தெரியும். எப்படி எழுதுவோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 எடுத்துகிட்டு 2 சேர்த்து எழுதணும். அப்போ எப்படி எழுதுவோம்? ஆர்டர் பேர்ஸில் 1, 2. ஸோ அடுத்து இந்த 1 அப்படியே தான் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து இருக்க 3. அப்போ எப்படி எழுதுவோம்? 1, 3. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வந்து 3 எடுத்துகிட்டு இந்த பக்கம் கொண்டு போகணும். அப்போ வந்து 3, 2. ஸோ அதுக்கு அடுத்து வந்து 3, 3. இது ரெண்டையும் சேர்த்து ஒரு ஆர்டர் பேர்ஸாக எழுதணும். ஸோ 3, 3. லாஸ்ட் ஒன் இங்கே 5 இருக்குது. ஸோ 5ஐயும் 2ஐயும் எழுதணும். அப்போ 5, 2. தென் லாஸ்ட் வந்து 5ஐயும் 3ஐயும் எழுதணும். அப்போ கிடைக்கிறது வந்து 5, 3. இதுதான் வந்து ஏ கிராஸ் பியோட ஆர்டர் பேர்ஸில் இருக்கக்கூடிய கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் நான் எழுதியிருக்கேன். ஸோ எப்பவுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணும்போது செட் ப்ராக்கெட் ஸ்டார்ட் பண்ணணும். உள்ளுக்குள்ளே எழுதுறது எல்லாமே வந்து ஓப்பன் ப்ராக்கெட்டில் எழுதணும். ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன எழுத போகிறோம் அப்படின்னா பி கிராஸ் ஏ. மேலே நம்ம எழுதும்போது ஃபஸ்ட்டு ஏ எழுதணும், அடுத்து வந்து பி எழுதணும். இங்கே வந்து பி கிராஸ் ஏன்னு வந்திருக்கு. அப்போ முதல்ல எழுதணும் அப்படின்னா பியை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். பி வந்து 2, 3 கிராஸ் ஏ வந்து என்னது அப்படின்னா 1, 3, 5. இதையும் நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் பேர்ஸில் எழுதணும். இங்கே எழுதும் போது லெஃப்ட் சைடு வந்து ஃபஸ்ட்டு 2 தான் இருக்குது. ஸோ 2ஐயும் 1ஐயும் ஆர்டர் பேர்ஸில் எழுதணும். 2, 1. அடுத்து 2ஐயும் 3ஐயும் எழுதணும். அப்போ 2, 3. ஸோ அடுத்து வந்து 2ஐயும் 5ஐயும் எழுதணும். அப்போ வந்து 2, 5. அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் வந்து 3, 1. அடுத்து 3, 3, 3, 5. ஸோ 3, 3. நெக்ஸ்ட் வந்து 3, 5. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு, முடிஞ்சிருச்சு. இப்போது செகண்ட் சப்டிவிஷன். செகண்டில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏவா, ரெண்டுமே ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து இப்போ அது ரெண்டையுமே நமக்கு கிடச்ச அந்த ஆன்சரை பார்க்குறோம். இங்கே 1, 2 இருக்குது, இங்கே 2, 1 இருக்குது. இங்கே எங்கேயுமே 1, 2ன்றது வரல. ஏதாவது ஒன்று ஈக்குவல் இல்லாட்டினாலும் அந்த ஃபுல் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்மே என்ன கிடையாது அப்படின்னா ஈக்குவல்ட்டு கிடையாது. அப்போது 1, 2 இங்கே இருக்குது, இங்கே 1, 2வே கிடையாது. ஸோ therefore from 1லேருந்து என்ன தெரியும் அப்படின்னா ஏ கிராஸ் பி விச் இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. அவங்க அதுக்கப்புறம் ஒன்று கேட்டிருக்காங்க, அது இல்லை அப்படின்னா அது என்ன அப்படின்றதுக்கான ரீசனும் நான் சொல்லணும். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா 1, 2 விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 2, 1. இங்கே 1, 2வாக இருக்கிறது இங்கே என்ன வந்திருக்குன்னா 2, 1ன்னு மாறி வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே 1, 3னா இங்கே 3, 1. ஸோ அதே மாதிரி பிகாஸ் ஸோ 3, 1 which is not equal to 1, 3. அடுத்து இங்கே 3, 2 இங்கே 2, 3. அப்போ 3, 2 which is not equal to 2, 3 and so on போயிட்டே இருக்கும். மொத்தம் வந்து நமக்கு 1, 2, 3, 4, 5, 6 ஆர்டர் பேர்ஸ் இருக்குது. 6 ஆர்டர் பேர்ஸுமே இங்கே எப்படி தான் இருக்கும் அப்படின்னா மாறி இருக்கும். ஒன்று மட்டும்தான் சேமாக இருக்கும். பட் நமக்கு வந்து 1 மேட்ச் ஆகாட்டினாலும் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு. ஸோ அதனால் வந்து ரெண்டுமே வந்து நாட் ஈக்குவல் டு சொல்லியாச்சு. இப்போ தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா n of a cross b which means நம்பர் எத்தனை ஆர்டர் பேர்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. n of a cross b which is equal to n of b cross a which is equal to n of a cross n of b. இது எல்லாமே ஈக்குவலான அவங்க கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு n of a cross b இந்த இருக்குது. a cross b மொத்தம் எத்தனை ஆர்டர் பேர்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6.
ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ இந்த இருக்குது 1 2 3 4 5 6 இங்கேயும் 6 தான் இருக்குது. அடுத்து என் ஆஃப் ஏன்றது மேலே இருக்குது 1 2 3 தான் இருக்குது இன்ட்டு என் ஆஃப் பி 1 2 தான் இருக்குது. ஸோ எல்லாமே ஈக்குவலான்னு கேட்குறாங்க. எஸ், எல்லாமே ஈக்குவல். பிகாஸ் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது ஈக்குவல் தான். ஸோ இது எல்லாமே வந்து சேம் ஈக்குவல் கண்டிஷனை ப்ரூவ் பண்ணிடுச்சு.